NVIDIAவோட வேரா ரூபின் ஜிபியூஸை வச்சு மேலே வானத்துக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ டைரெக்டாக நம்பர்ஸை மட்டும் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறபடி இல்லாமல் இல்லைன்னா கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. அவங்களோட பிஏ நம்பாதீங்க. இன்வென்ட்ரி அண்ட் வெண்டர் நான் ட்ரேடபிள் டெலிவரபிள்ஸ் ஒரு 38 பில்லியன் இருக்குது. நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு ஆந்த்ரோபிக் தான் நடந்துச்சு. அதுக்கு பிறகு லாஸ்ட் மந்தில் ஓப்பன் இதே இஷ்யூ ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. நாங்களும் ஃப்ரண்டியர் மாடல் ரேஸில் இருக்கோம், எங்களையும் கன்சிடர் பண்ணுங்கள். ரொம்ப வேல்யூபிள் கம்பெனி ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த வாரம் நாஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஒரு 3.5% ஏறி இருக்குது. ஓவரால் ஒரு மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1% கீழே விழுந்த மாதிரி தெரியும். ஆக்சுவலாக ரீசெண்டாக வந்து நல்ல ஹெவியாக ட்ராப் ஆகிட்டே வந்து ஒரு டவுன் அண்டை ரீச் பண்ணி இப்போ அந்த ட்ரெண்ட் மாதிரி இப்போ அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. இதே மாதிரி நீங்கள் SOXX ஐஷேர் செமிகண்டக்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் மட்டும் 8% ஏறி இருக்குது. அதே சேம் கிராஃப் தான் இங்கேயும் பார்க்கலாம். 1 மந்தில் வந்து டவுனாக கீழே ரொம்ப இறங்கிட்டே வந்தது. டவுன் ட்ரெண்டை கிராஸ் பண்ணி இப்போ திரும்ப அப் ட்ரெண்டுக்கு மாறி இருக்குது. ஸோ இன்னும் பாசிட்டிவில் போயிட்டுருக்கு. ஸோ நாஸ்டாக் ஒரு 4 நாளில் மட்டும் செம்மையாக மேலே ஏறி ஒரு $3.5 trillion ஆட் பண்ணியிருக்கு. $3.5 trillion அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்தியாவோட ஜிடிபி. இது வெறும் 4 நாளில் ஆட் ஆகிருக்கு. இதில் யாராவது நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நெபியஸ் குரூப், கோர்வியூ, தென் சாண்டிஸ்கோட குவார்டர்லி எர்னிங்ஸ் ரிலீஸ் ஆச்சு. நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால அவங்களே ஏறி இருக்காங்க. லுமென்டம், மார்வல், ராக்கெட் லேப், பாலண்டியர், மைக்ரோசாஃப்ட், லேம் ரிசர்ச், இது எல்லாமே டெக்னாலஜி சைடில், சிப் மேனுஃபேக்சரிங்கில், டிஸ்ட்ரிபியூஷனில், ஏஐ ரிலேட்டட் க்ரோத் கம்பெனிஸ். தென் இதில் பெருசாக அடி வாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அண்ட் ஷாப்பிஃபை 2 பேருமே ஒரு 8% 7% கீழே விழுந்திருக்காங்க. ஸோ ஆப்பிள்லேயும் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆப்பிள் இந்த ஒரு 5 நாளில் மட்டும் ஒரு 1.78% ஏறி இருக்குது. பட் ஓவரால் நீங்கள் 1 மந்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சடனாக ஒரு பெரிய ட்ராப். ஜூலையில் வந்து ஒரு 340, 335 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த இந்த ஆப்பிள் அவங்களோட குவார்டர்லி எர்னிங்ஸ் ரிலீஸ் ஆன பிறகு சடனாக ட்ராப் ஆகி ஒரு 300 ரேஞ்சுக்கு வந்துட்டு இப்போ ஒரு 35, 36 இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னா ஆப்பிளோட அவுட்லுக். ஸோ இந்த குவார்ட்டரில் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் அடுத்த குவார்ட்டரில் ஏர்னிங்ஸ் எவ்வளோ இருக்குமா, இவ்வளோ க்ரோத் இருக்காது அப்படிங்கிறத அவங்க அப்ஃப்ரண்ட்டாக சொன்னதுனால அவங்களோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகி கீழே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த சுச்சுவேஷனில் ஆப்பிளை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு அனலிஸ்ட் கிட்ட பேசும்போது இங்கே ஒரு 3 அனலிஸ்ட் அவங்களோட ரேட்டிங்கையும் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சொல்கிறார் என்ன சொல்கிறாரு, இந்த பை ரேட்டிங் இப்போதைக்கு ஆப்பிள் சீப்பாக கிடைக்குது நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா ஆப்பிளோட இந்த லாஸ்க்கான ரீசன் அவங்களோட டிமாண்ட் குறையலை. ஸோ ஆப்பிள் ஃபோனுக்கோ, ஐபேடுக்கோ, மேக்குக்கோ டிமாண்ட் குறையலை. பட் அந்த டிமாண்ட் இவங்களால மேக் பண்ண முடியலை. ஏன்னா இவங்கள்ட்ட ஹார்ட்வேர் இல்லை, மெமரியோ இல்லை அட்வான்ஸ் சிப் மேனுஃபேக்சரிங்கோ அந்த டிமாண்டுக்கு ஏற்ற அளவுக்கு இல்லை. ஸோ எப்போதைக்கு சப்ளை நார்மல் ஆகுதோ, மெமரியோட சப்ளை பெட்டர் ஆகுதோ அப்போ வந்து ஆப்பிள் வந்து திரும்ப மேலே வந்துடுவாங்க. அப்போ வரும்போது நம்ம வாங்கிட்டு இருக்க முடியாது. ஸோ நம்ம இப்போயே வாங்கி வச்சுக்கலாம்னு சொல்கிறாரு. 2வது அனலிஸ்ட் ஹோல்ட் பொசிஷன் சொல்கிறாரு. இட் மீன்ஸ் லைக் நான் கையில் இருக்கிறத விற்க போகிறதில்ல, பட் புதுசாக வாங்க போகிறதில்ல அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா ஆப்பிளோட ரோட் மேப் நியர் டேர்மில் அவங்க பெருசாக பர்ஃபார்ம் பண்ண போகிறது கிடையாது. அப்புறம் சைனாவோட க்ரோத், சைனா வந்து அவங்களோட ஹுவாவே அண்ட் ஷாமி ஃபோன்ஸும் நல்லா போயிட்டுருக்கு. அப்படிங்கும்போது ஆப்பிளால் அங்கே போய் விற்க முடியாது. மேபி அது ஆப்பிளோட ரெவென்யூ குறைக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறாரு. ஸோ அவர் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாருன்னா நியர் டேர்மில் ஏஐ பேஸ்டு கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. மைக்ரோசாஃப்ட், கூகுள், டிஎஸ்எம்சி மாதிரி கம்பெனிக்கு போகலாம்னு சொல்கிறாரு. தென் தேர்டாக அனலிஸ்ட் ஹோல்டு சொல்கிறாரு. ஃபோர்த்தாக ஒருத்தர் ஹோல்டு தான் சொல்கிறாரு. இவங்க மெயினாக சொல்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா ஆப்பிளுக்கு வந்து இப்போ டிமாண்டில் ப்ராப்ளம் கிடையாது, சப்ளையில் தான் ப்ராப்ளம். இவர் வந்து ஒரு டேட்டா கொடுக்குறாரு. ஆப்பிளோட இன்வென்ட்ரி அண்ட் வெண்டர் நான் ட்ரேடபிள் டெலிவரபிள்ஸ் ஒரு 38 பில்லியன் இருக்குது. இது வந்து போன வருஷத்தை கம்பேர் பண்ணுறப்ப 53% அதிகம் அப்படிங்கிறாரு. இது என்னென்னா இவங்கள்ட்ட மேனுஃபேக்சர் ஆகி இல்லை வந்து செமி மேனுஃபேக்சர்ட் ஆகி ரெடியாக இருக்க ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு போக முடியாமல். ஸோ இது ஏன் சடனாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா ஆப்பிளால் ஃபுல் ஃபோனை மேனுஃபேக்சர் பண்ண முடியலை. ஸோ நிறையா ப்ராடக்ட்ஸ் கிடைக்கிது, பேனல், டிஸ்பிளே எல்லாமே இருக்குது. பட் மெமரி கிடைக்காததுனால ஃபுல் ஃபோனையோ இல்லை ஃபுல் ப்ராடக்டாக மேனுஃபேக்சர் பண்ணாமல் அது மார்க்கெட்டுக்கு வராமல் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ மெமரி டிமாண்ட் வந்து டெஃபினட்டாக ஒரு மிகப்பெரிய பாட்டில்நெக் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது மெமரிக்கான டிமாண்ட் இப்போதைக்கு சரியாக போகிறது கிடையாது. ஸோ மெமரி சைடில் யாரெல்லாம் கிரியேட் பண்ணுறாங்களோ லைக் எஸ்கே ஹைனிக்ஸ், மைக்ரான் இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு இப்போதைக்கு ரெவென்யூவில் பெருசாக ப்ராப்ளம் வரப்போகிறது இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். தென் ஆப்பிள் அவங்களோட பழைய ஃபோன்ஸுக்கான ட்ரேட்-இன் வேல்யூ நீங்கள் வந்து இந்த ஃபோனை கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும் போது அந்த எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஆப்பிளோட ஐஃபோன் மாடல் 6க்கு ஒரு $695 $725 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மேக் புக்குக்கு 690 855 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஏன் என்னன்னு சொல்லலை, நம்ம லாஸ்ட் வீடியோவில் பேசியிருந்தோம். ஆப்பிள் வந்து மைக்ரான் அண்ட் எஸ்கே ஹைனிக்ஸை விட்டுட்டு
சைனால இருக்க CXMTங்கிற கம்பெனில போயிட்டு மெமரி வாங்கலான்னு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு. பட் அந்த கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்க, நாங்க உங்களுக்கு சீப்பா மெமரி குடுக்க மாட்டோம். நீங்க எங்கள்ட்ட மெமரி வாங்குறதுன்னா வாங்கலாம். பட் எங்கள்ட்ட பிரைஸ் ஒண்ணும் கம்மி கிடையாது. நீங்க வந்து மைக்ரான், சாம்சங், SK ஹைனிக்ஸ் எந்த ரேஞ்சில வாங்குறீங்களோ, அதே பிரைஸ்ல வாங்குறதுன்னா வாங்குங்க. இல்லன்னா கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. இந்தியாவுல ஆப்பிள் சேல்ஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஒரு $10 பில்லியன் ரேஞ்சுக்கு போயிருக்கு. ஸோ இன்னமும் இந்தியாவுல ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் மோகம் குறையல தான். ஸோ ஃபோன் அண்ட் iMac ப்ராடக்ட்ஸ் நல்லா போயிருக்குன்னு சொல்றாங்க. ஆப்பிளுக்கு புதுசா வர CEO ஜான் டர்னர் அவரோட பழைய ஃப்ரெண்ட உள்ள கொண்டு வர்றாரு. லாரா லெக்ரோஸ் அப்படிங்கிறவங்க ரிட்டயர் ஆகி போயிட்டாங்க. இவங்க ஹார்ட்வேர் டீமுக்கு VP-யா இருந்தவங்கள கொண்டு வந்து இப்போ நிறைய டிவிஷன் ஓவர்சீ பண்ண சொல்றாரு. இவர் ஜான் டர்னர் ஹார்ட்வேர் டிவிஷன்லேருந்து வந்திருக்காரு. ஸோ அவர் CEO ஆன பிறகு சேஞ்சஸ் பண்றாரு. இது வந்து இவருக்கு ரொம்ப ஒரு டெஸ்டிங் அண்ட் ப்ரூவ் பண்ண வேண்டிய டைம். இவர் எப்படி ஹேண்டில் பண்றாரு அப்படின்னு பார்ப்போம். தென் கூகுளுக்கு வந்தோம் அப்படின்னா, கூகுள் ஒரு லாஸ்ட் 5 டேஸ்ல வந்து ஒரு க்ளோஸ் டு 4% கீழே விழுந்திருக்கு. பட் நீங்க 1 மந்த்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சடன் பெரிய ஜம்ப். ஸோ அவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண உடனே ஒரு 340லேருந்து சடனா கீழ போய் 318, 320 ரேஞ்சுக்கு போணுச்சு. திரும்ப அதுக்கு பிறகு ரைஸ் ஆகி இன்னைக்கு ஒரு 370 ரேஞ்சுக்கு போயிட்டு இப்போ 360 ரேஞ்சில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கூகுள் வந்து இவ்வளோ பெரிய கம்பெனி, இந்த வாலட்டிலிட்டி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நியூஸ் வர வர அப் அண்ட் டவுன் போயிட்டே இருக்கு. மெயினா நீங்க கூகுளோட PE பார்த்தீங்க அப்படின்னா 17 ரேஞ்சில இருக்கு. நிறைய வீடியோஸ்ல கூகுள் வந்து இவ்வளோ சீப்பா கிடைக்குது. ஒரு இன்வெஸ்டர் சேனல் ரொம்ப ஃபேமஸான இன்வெஸ்டர் இருக்காரு. அவரே சொல்றாரு இங்கிலீஷ் சேனல்ல, கூகுள் ரொம்ப சீப்பான PE, இத இப்போ வாங்கணும் அப்படிங்கிறாரு. பட் இந்த PE உண்மையான PE கிடையாது. இவங்க வந்து SpaceXோட அன்ரியலைஸ்டு கெயின வச்சு இத பம்ப் பண்ணியிருக்காங்க. நம்ம போன வீடியோல டீட்டெயிலாவே பேசியிருந்தோம். ஸோ டைரக்ட்டா நம்பர்ஸ மட்டும் பார்த்து இன்வெஸ்ட் பண்ற மாரி இல்லாம, அந்த இன்வெஸ்டர் குடுக்குற ரிப்போர்ட்டையும், ஃபார்ம் 10Q அந்த மாரி டேட்டாவ படிச்சுட்டு, இந்த நம்பர்ஸ் ஆக்சுவல் நம்பர்ஸ் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு, தென் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ கூகுள்ல வந்து சில தலைகள் மாற்றப்பட்டு இருக்கிறது. கூகுளோட DeepMind CEO வந்து கூகுள்லேருந்து போய் ஆல்பாபெட்டுக்கு போறாரு. அங்க ஒரு சீஃப் சயின்டிஸ்ட்டா போறாரு. அதே மாரி நிறையா ஆளுங்கள மாத்திருக்காங்க. கொஞ்சம் பேர் வெளியில போயிட்டு கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க. இது கூகுளுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்க போறது கிடையாது. இது எப்படி தெரியுதுன்னா, கூகுள் வந்து ஒரு 3 கியர்லேருந்து அக்ரெசிவா வண்டி ஓட்டிட்டு இருந்தவங்க, ஒரு 4த் கியர், 5த் கியர் போயிட்டு ஒரு க்ரூஸ் மோடுக்கு போறாங்க. ஸோ ஜெமினி ஆல்ரெடி அதோட பீக்க ரீச் ஆயிடுச்சு. ஜெமினி 4 வரப்போகுது. டெஸ்டிங்ல இருக்குன்னு பேசியிருந்தோம். இந்த ஹார்ட் கோர் ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் இங்க எக்ஸிக்யூட்டிவ் லெவல்ல வச்சிருக்க வேண்டியது கிடையாது. இவங்களெல்லாம் தூக்கி ஆல்பாபெட்ல போட்டு R&D பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, இப்ப யார் வந்து பிசினஸ் கன்டின்யூ பண்ணுவாங்க, யாரால சேல்ஸ் மேனேஜ் பண்ண முடியுமோ, அவங்கள உள்ள கொண்டு வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இது கூகுளோட ரெவென்யூவ பாசிட்டிவ் அஃபெக்ட் பண்ணும்னு நினைக்கிறேன். நம்ம தல மைக்கேல் பெரி என்ன சொல்றாரு, 1987ல நடந்த மாரி ஒரு பெரிய ஷேர் மார்க்கெட் கிராஷ் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாரு. இந்த S&P 500 நாஸ்டாக்கும் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே மேல போயிருக்கு. பட் இவர் என்ன சொல்றாருன்னா, இங்கேருந்து விழுமா அப்படிங்கிறத தாண்டி, இது மேல போறதுனால மக்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் வரும். ஸோ நம்ம எல்லாருமே இதில இன்வெஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நெறைய பணத்த உள்ள கொண்டு வருவாங்க. அப்படி பணத்த உள்ள கொண்டு வர்றவங்க, எந்த கம்பெனிஸ்ல பார்த்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்கன்னு தெரியாது. ஸோ ப்ராப்பரான வேல்யூ இல்லாத கம்பெனிஸ் இருந்தா, அங்கேருந்து கீழ விழ சான்ஸ் இருக்கு. ஸ்டில் அவர் என்ன சொல்றாரு, அவர் வந்து நெறைய கம்பெனில ஷார்ட் அடிச்சிருக்காரு. அவர் இந்த ஐஷேர் செமிகண்டக்டர், SOXX, மைக்ரான், NVIDIA, கேட்டர்பில்லர், பாலன்டியர், டெஸ்லா, அப்ளைட் மெட்டீரியல்ஸ் இந்த கம்பெனிஸ் எல்லாமே கீழ வரும்னு சொல்லிட்டு, அதுலலாம் ஷார்ட் பொசிஷன ஹோல்ட் பண்றாரு. நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது அந்த டெஸ்லாவ தவிர வேற எந்த ஷேர்ஸ் கீழ வந்தாலும் வாங்கலாம்னு இருக்கேன். தென் Amazon இந்த ஒரு 5 நாள்ல வந்து ஒரு 5% கீழ விழுந்திருக்கு. பட் நீங்க 1 மந்த்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சடனான ரைஸ் 12% மேல போயிருக்கு. ஒரு 230 லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்த கம்பெனி அவங்களோட குவார்ட்டர்லி எர்னிங்ஸ் ரிலீஸ் ஆன பிறகு சடனா 260, 280 ரேஞ்சுக்குலாம் போணுச்சு. அவங்களோட PE நம்பாதீங்க 22 போட்டிருக்காங்க. அதுலயுமே ஒரு $50 பில்லியன் ஆந்த்ரோபிக்லேருந்து அன்ரியலைஸ்டு ரெவென்யூ. ஸோ ஆக்சுவல் PE வந்து கொஞ்சம் அபோவா இருக்கும். ஒரு 25 தாண்டி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்பயுமே டாக்குமெண்ட்ட செக் பண்ணிட்டு, நம்பர்ஸ வெரிஃபை பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்றதுக்குள்ள போங்க. தென் Amazon வந்து இந்த GLP-1 அப்படிங்கிற ட்ரக்க சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்ல விக்கிறாங்க. ஸோ Amazonட்ட வந்து Amazon Pharmacyன்னு இருக்கு. நீங்க மெடிசின் வாங்கலாம். இந்தியாவுல இருக்கான்னு தெரியல. பட் யுஎஸ்ல இது ரொம்ப ப்ரிடாமினன்ட்டா போயிட்டு இருக்கு. இதுல அவங்க வந்து GLP-1 அப்படிங்கிற மெடிசின நோவா நார்டிஸ்க் அண்ட் எலி லில்லி கிட்ட வாங்கி இவங்க மக்களுக்கு குடுக்குறாங்க. இது ஏன் நல்ல பிசினஸ் அப்படின்னா, நீங்க இந்த மெடிசின் வந்து உடம்பு சரியில்லாம போறவங்க வாங்குற மெடிசின் கிடையாது. இது வந்து சுகர் மெடிசின். வெயிட் லாஸ்க்காக உள்ளது. இத வந்து ரெகுலராவே யூஸ் பண்ணுவாங்க. டெய்லி 2 மாத்திரை போடணும். இது மாதிரி போடும்போது, இவங்க சப்ஸ்கிரிப்ஷன் மாடலுக்கு போயிடுவாங்க. நீங்க Amazon Prime வாங்குற மாரி, இந்த மாத்திரைய சப்ஸ்கிரைப் பண்ணிருவாங்க. இந்த மாத்திரை ரெகுலரா 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி டெலிவரி வந்துகிட்டே இருக்கும். ஃப்ரைட் மேனேஜ்மென்ட் ஈஸி. பிரெடிக்டபிளான ரெவென்யூ உள்ள வந்துகிட்டே இருக்கும். தென் மெட்டா போனோம் அப்படின்னா, ஒரு 5 நாள்ல வந்து 2.5% ஏறியிருக்கு. பட் நீங்க ஓவரால் 1 மந்த்ல பார்த்தீங்கன்னா, மெட்டா ரொம்ப வாலடைலா இருக்கு. நல்லா மேல போணுச்சு. அந்த ஏர்னிங்ஸ் ரிசல்ட்டுக்கு பிறகு சடனா கீழ டிராப் ஆனுச்சு. திரும்ப அதுலேருந்து கொஞ்சம் ஏறி திரும்ப பழைய லெவல்ல சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கு. மெட்டாவோட PE 19. இவங்க ஒண்ணும் பெருசா அடிஷனல் ரெவென்யூலாம் காட்டல. பட் ப்ராப்ளம் என்ன அப்டின்னா, மெட்டா வந்து அவங்களுக்கு எதுவும் ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் குடுக்கல. இவங்க பண்ற கேப்பெக்ஸ்க்கு
ப்ராடக்ட் எப்படி ரியலைஸ் ஆக போகுது, இதை எப்படி வந்து அவங்க ரெவென்யூவை கன்வெர்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் கொடுக்காததுனால இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்போயாவது மெட்டா வந்து ஒரு பாசிட்டிவான ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணும்போது, ஒரு பாசிட்டிவான மாடல் அவுட்லுக் கொடுக்கும்போது டெஃபினட்டாக இது அப்படியே ட்ரெண்ட் மாறி இந்த பிஇ ஒரு 25-28க்கு போகும். அப்படி போணுச்சுன்னா இந்த ப்ரைஸ் ஒரு க்ளோஸ் டு 700 டச் பண்ண சான்ஸ் இருக்குது. பட் அதுக்கான டைம்லைன் நமக்கு என்னென்னு தெரியாது. மெட்டா ஒரு கோடிங் ஏஜென்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, மியூஸ் கோட் அப்படின்னு. நீங்கள் நியூஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், மெட்டா வந்து ஒரு சிங்கப்பூர் கம்பெனியை வாங்கியிருந்தாங்க. அந்த கம்பெனி பேர் மானஸ். அது வந்து ஏஜென்ட் பில்ட் பண்ணுற கம்பெனி. நம்ம எல்லாருமே வந்து எல்எல்எம் அப்படின்னா அந்த மாடல் மட்டும்தான். இந்த கோட் பண்ணுற ஏஜென்ட், கிட்டப் கோப்பைலட், கிளாட் கோட் எல்லாமே வந்து அந்த எல்எல்எம்மேட ஒரு ஸ்கேஃபோல்டிங், அது ஹார்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஹார்னஸ் எழுதியிருப்பாங்க. அந்த ஹார்னஸ் கிரியேட் பண்ணுற கம்பெனி மானஸை வாங்கி, பட் லேட்டராக சைனா கவர்மெண்ட் என்ன சொல்லிடுச்சு, நீங்கள் வாங்கக்கூடாதுன்னு அந்த டீலை கேன்சல் பண்ணிட்டாங்க. எவ்வளோ பணம் கொடுத்து வாங்கினாங்களோ அந்த பணத்தை ரிட்டன் அவங்ககிட்ட வாங்கிட்டு அந்த கம்பெனி இண்டிபெண்ட்டாக விட்டுட்டாங்க. பட் அந்த கசமுசா போயிட்டு இருந்த டைம்லேயே அந்த மானஸோட கோட் பேஸ் எல்லாம் மெட்டாவுக்கு வந்துருச்சு. மெட்டா இன்ஜினியர்ஸ் அங்கே போய் அதை படித்து அதை காப்பி பண்ணி அந்த ஹார்னஸை ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டு வந்து அவங்க அதை ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மியூஸ் கோடு இன்டர்னலாக யூஸ் பண்ணுற மாடல் வந்து மியூஸ் பார்க் அப்படிங்கிற மாடல். எப்படி வந்து ஓப்பன் ஏட்ட ஜிபிடி இருக்கோ, ஆந்த்ரோபிக் கிட்ட கிளாட் இருக்கோ, அதே மாதிரி மெட்டா கிட்ட ஸ்பார்க் 1.2 அப்படிங்கிற மாடல் இருக்குது. இந்த மாடல் NVIDIA ஹாப்பர் ஜிபியூவில் ரன் ஆகுது. இந்த மாடல் மேலே அவங்க ஒரு ஹார்னஸ் எழுதி இந்த மியூஸ் கோடை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மியூஸ் கோட் யாரு காம்படிஷன் அப்படின்னா, ஓப்பன்ஐயோட கோடெக்ஸ், ஆந்த்ரோபிக்கோட கிளாட் கோட் அண்ட் கூகுள் ஜெமினியோட ஆன்டி கிராவிட்டி. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆந்த்ரோபிக் கிளாட் கோட் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கு. மைக்ரோசாஃப்ட் கிட்டப் கோபைலட் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த M365 கோபைலட் நினைக்காதீங்க, கிட்டப் கோபைலட் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்குது. அதில் நீங்கள் எந்த மாடல் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அனதர் இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டாவோட மாடல் ஜெயில் பிரேக் பண்ணியிருக்கு அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு ட்ரெண்டு மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு ஆந்த்ரோபிக்கிட்ட நடந்துச்சு. அதுக்கு பிறகு லாஸ்ட் மந்தில் ஓப்பன் இதே இஷ்யூ ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, இந்த விஸ்வரூபம் படத்தில் வந்த மாதிரி அந்த அணு குரங்கு வந்து அந்த வைரஸ் எடுத்துக்கிட்டு தப்பிச்சு போய்ட்டும்ல வெளியில், அந்த மாதிரி இவங்க டெஸ்ட் பண்ணுற மாடல்ஸ் எல்லாமே அந்த டெஸ்ட் பண்ணுற கேஜை தாண்டி தப்பிச்சு வெளில போயிடுது. இது உண்மையிலேயே நடக்குதா, இல்லை அவங்க ஸ்டேஜ் பண்ணி இந்த மாடலை விற்கணும், இந்த கம்பெனிக்கு வந்து மக்களுக்கு வந்து மாடல் இந்த அளவுக்கு பண்ணுதா அப்படிங்கிற பிரமிப்பு வந்து அந்த மாடல்ஸை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மார்க்கெட்டிங் ஸ்டண்ட் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இது வந்து ஒரு ரெகுலர் ஈவெண்ட்டாக நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த மாடல் எப்போ ப்ரீச் பண்ணுச்சு, எந்த கம்பெனியோட வெப்சைட்டை ஹேக் பண்ணுச்சு அப்படிங்கிற டீட்டெயில் கிளியராக அவங்க கொடுக்கல. பட் இது மூலமாக மெட்டா சொல்ல வர விஷயம் என்னவா இருக்குன்னா, நாங்களும் ஃப்ரண்டியர் மாடல் ரேஸில் இருக்கும், எங்களையும் கன்சிடர் பண்ணுங்க, நாங்களும் நல்ல மாடல் கொண்டு வர போகிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். தென் மெட்டா நம்ம தலைவர் மோடி கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டிருக்காங்க. ஸோ பிரதமர் மோடி ஒரு வீடியோ போட்டிருக்காரு ஃபேஸ்புக்கில். அந்த வீடியோ வந்து ஃபார் சம் ரீசன் டெலீட் ஆயிடுச்சு. ஒரு 5 மணி நேரம் ஆன்லைனில் இல்லை. மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து இது சிஜேபி ரிலேட்டட் இஷ்யூவாக இருக்கும். அவங்க வந்து ரிப்போர்ட் அபியூஸ் கொடுத்துருப்பாங்க. பட் மெட்டா சைடில் இது அக்கௌண்ட் யாரோடது, விஐபி அக்கௌண்ட்டான்னு செக் பண்ணாமல் சிம்பிளாக ரிப்போர்ட் அபியூஸ்க்கு அகேன்ஸ்டாக டெலீட் பண்ணது அவங்களோட பெரிய மிஸ்டேக். அதுக்காக மெட்டாவோட குளோபல் ஹெட் இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க. ஃபைனலாக NVIDIA ஒரு 5 நாளில் பார்த்தீங்கன்னா 10% சடன் க்ரோத் மாதிரி தெரியும். பட் நீங்கள் 1 மந்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த கம்பெனி சடனாக ட்ராப் ஆகி கீழே வந்துச்சு. ஒரு 190 ரேஞ்சில் வந்துச்சு. ஏன் வந்துச்சுன்னா சடனாக மக்கள்கிட்ட கான்ஃபிடன்ஸ் போச்சு. ஒரு ஏஐ போகுதோ, சிப் போகுதோ, சிப் கம்பெனிலாம் கீழே விழ போகுது அப்படின்னு, அதனால NVIDIA கொஞ்சம் கீழே வந்துச்சு. அப்புறம் மைக்ரோசாஃப்டோட ஏர்னிங்ஸ், சாண்டிஸ்கோட ஏர்னிங்ஸ்லாம் வந்த பிறகு எல்லா கம்பெனியும் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுது, அப்போ NVIDIA நல்லா பர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லிட்டு திரும்ப தூக்கி ஏற்றி வச்சுருக்காங்க. ஸோ 193ல் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பூஸ்ட். இன்றைக்கி அது ஒரு 220 ரேஞ்சில் இருக்குது. உங்களுக்கு ஒரு வாரத்திலேயே ஒரு $30-35 கிடச்சிருக்கும். இப்போயும் NVIDIAவோட பிஇ ஒரு 24ல் தான் இருக்குது. இந்த நம்பர் இன்னும் கீழே இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஏன் அந்த நியூஸில் பார்ப்போமே. ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படின்னா, NVIDIAவும் SpaceXும் ஒரு பார்ட்னர்ஷிப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. SpaceX நம்ம எலான் மஸ்க் தலைவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து டேட்டா சென்டரை கொண்டு போய் நான் வானத்தில் வைக்கிறேன், ஸ்பேஸில் வைக்கிறேங்கிறாரு. ஆக்சுவலாக டேட்டா சென்டர் பில்ட் பண்ணுறதுல பெரிய ப்ராப்ளம் என்னென்னா ரியல் எஸ்டேட். உங்களுக்கு பெரிய இடம் வேணும், அந்த பெரிய இடத்த பவர் பண்ணுறதுக்கு கரண்ட் வேணும், தென் அந்த ஜிபியூலாம் சூடாகும், அதை கூல் பண்ணுறதுக்கு தண்ணி வேணும், கூலண்ட் சிஸ்டம் வேணும். ஸோ அந்த கூலிங் சிஸ்டம் ரன் பண்ணுறதுக்கு பக்கத்தில் திரும்ப அதுக்கு ஒரு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட்டர் எல்லாம் வைக்கணும். இது லோக்கல் மக்களுக்கு பெரிய பிரச்சனையை கொடுக்குது. என்னென்னா, எனக்கு தண்ணி இல்லாமல் போகுது, எனக்கு கரண்ட் இல்லாமல் போகுது, கரண்ட் விலை ஏறுதுலாம் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறேன் பாருன்னு தலைவர் என்ன சொல்கிறாரு, நான் வானத்தில் சேட்டலைட்டில் டேட்டா சென்டர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் க்ரியேட் பண்ணியிருக்காரு. அவர் சொல்கிற ப்ராடக்ட் பேர் வந்து ஸ்டார்மைண்ட் A1 அப்படிங்கிற சேட்டிலைட். இந்த சேட்டலைட்டில் NVIDIAவோட வேரா ரூபின் ஜிபியூஸை வச்சு மேலே வானத்துக்கு அனுப்பிடுவாங்க. ஸ்பேஸில் உங்களுக்கு இடம் பிரச்சனை வராது, யாரும் போராட மாட்டாங்க, கரண்ட்டு நீங்கள் சோலாரில் எடுத்துக்குவீங்க,
கூலிங் நீங்கள் ரேடியேட்டர் வச்சு பண்ணி ஆகணும். எப்படி கூலிங்கை மேனேஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னு இலான் மஸ்க்கு மட்டும்தான் தெரியும். சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனிச்சுன்னா டேட்டா சென்டர் கட்டுற காசுக்கும் டேட்டா சென்டர் வானத்துக்கு அனுப்புகிற காசுக்கும் நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் தான் இங்கே மார்ஜினாக இருக்க போகுது. இதெல்லாம் இன்னொரு ரிப்போர்ட், அதை நான் இன்னொரு வீடியோவில் கிளியராக பேசுகிறேன். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஸ்பேஸ் எக்ஸோட குவார்ட்டர்லி ஏர்னிங்கில் வந்து ஒரு 10 ஜிகாவாட் GPU டேட்டா சென்டர் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இலான் மஸ்க். அவர் அப்படி சொன்னதுனால ஓவராலாக NVIDIA GPUக்கு ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருக்க கியூவில் இவரும் ஆட் ஆகிறார். ஸோ இது வரைக்கும் 2027 NVIDIA கிட்டேருந்து ஒரு 35 to 37 ஜிகாவாட் GPUs வேணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் அது கூட ஒரு 10 ஜிகாவாட் ஆட் பண்ணிட்டார். அப்போ சடனாக ஒரு 45 to 48 ஜிகாவாட் GPUs தேவைப்படும். NVIDIA கிட்ட அவ்வளோ சப்ளை இருக்கான்னு தெரியல. ரெண்டாவது NVIDIA கிட்ட GPU சப்ளை இருந்தாலும் அதில் வைக்கிறதுக்கு மெமரி இருக்கான்னு தெரியல. ஸோ இவங்க புதுசாக மேனுஃபேக்சர் பண்ண வேண்டாம், பட் ஆல்ரெடி மேனுஃபேக்சர் பண்ணதுக்கு டிமாண்ட் அதிகமாகும் போது இவங்க ப்ரைஸ் கமெண்ட் பண்ணலாம். ஸோ மற்ற எல்லா பையர்ஸும் அதிகமாக காசு கொடுத்து வாங்க ரெடியாக இருப்பாங்க. ஸோ NVIDIAவோட GPU காஸ்ட் வந்து 15 to 30 மில்லியன் per ஜிகாவாட் ரேஞ்சில் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த நிறைய பேர் காசு கூட கொடுத்து வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா இது ஒரு 50 மில்லியன் per ஜிகாவாட் வரைக்கும் போக சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படி போணுச்சுன்னா NVIDIAவோட ரெவென்யூ சடனாக ஸ்கை ராக்கெட் ஆகும். அப்படி ஸ்கை ராக்கெட் ஆகும்போது NVIDIAவோட ஃபார்வர்ட் PE ரேஷியோ சடனாக ட்ராப் ஆகும். NVIDIA ஒரு ரொம்ப வேல்யூபிள் கம்பெனி ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற AI கம்பெனிஸில் NVIDIA ஒரு சேஃப் பெட். தென் ஃபைனலாக மைக்ரோசாஃப்டோட 5 day earnings பார்த்தீங்கன்னா 5 dayல ஒரு 2.5% ஏறி இருக்குது. 1 monthல பார்த்தோம்னா நல்ல ஒரு 29-30% ஹைப் ஏறி இருக்குது. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல செய்தி. ஒரு 380 ரேஞ்சில் போயிட்டு இருந்த கம்பெனி அவங்க ஏர்னிங்ஸ் அனௌன்ஸ் பண்ண பிறகு சடனாக 450-460க்கு போய் அங்கேருந்து மேலே போய் இன்னைக்கு 480 ரேஞ்சில் போயிட்டு இருக்கு. மைக்ரோசாஃப்டோட ஃபார்வர்ட் PE 24, இவங்களும் ஒரு 10% அன்ரியலைஸ்டு கெயின் போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் இவங்களோட க்ரோத் ட்ரெஜெக்டரி இவங்க வந்து கஸ்டமரை போய் பிடிக்க வேண்டியது கிடையாது. அமேசானும் மைக்ரோசாஃப்ட்டும் ஜஸ்ட் ஹார்ட்வேரை செட் பண்ணி கம்ப்யூட்டர் க்ளவுடில் ஆட் பண்ணிட்டாங்கன்னா போதும், ஆல்ரெடி பேக்லாகில் கஸ்டமர்ஸ் இருந்துக்கிட்டே இருக்காங்க. அதுவும் இவங்க சொல்கிறது தான் வேலை. அப்படிங்கும்போது இவங்களுக்கு இந்த 2 கம்பெனிக்கும் எஸ்பெஷலி இந்த க்ளவுட் கம்பெனிஸ்க்கு அந்த க்ரோத் ட்ரெஜெக்டரி நல்லாவே இருக்குது. ஸோ ஃபார்வர்ட் PE 24 இருந்தாலும் இது ரியலைஸ் ஆகிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். இந்த 24 அப்படிங்கிறது குயிக்காக கேட்சப் பண்ணிட்டு மேலே போயிட்டே இருக்கும். ஸோ மைக்ரோசாஃப்டோட ஷேர் மேலே போகிறதுக்கு இன்னும் நிறையா சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் இந்த வாரத்தில் நடந்த முக்கியமான ஏர்னிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா Palantir டெக்னாலஜிஸ், AMD, டிஸ்னி, டேட்டாடாக், Cloudflare. ஸோ இதெல்லாம் வந்து டைம் கிடைக்கும்போது ஒன்று அனலைஸ் பண்ணிவிட்டு ஃபுல் வீடியோஸ் போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த அனாலிசிஸ்லாம் டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஒரு கம்பெனி அனலைஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய இன்சைட் கிடைக்கும். அந்த இன்சைட் மார்க்கெட் எப்படி மூவ் ஆக போகுது, வேறு என்னென்ன கம்பெனிஸ் லேம்லைட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி அனாலிசிஸில் ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.